ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாளாக இல்லை, 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நம்ம வந்து vlog போடுறோம், கண்டினியூஸாக எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு vlog-ஆ பார்க்கலாம். ஓகே, காலையில் ஏஞ்சி வந்து சாமிலாம் கூப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஓகேவா? அன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை, மட்டன் குழம்பு, அதுக்கு வடையும் இருந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லாம் சாப்பிடலாம் வந்துட்டோம். வடையை பார்த்தோன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, அதனால் பார்த்திங்கன்னா வடையெல்லாம் தூக்கி காட்டிகிட்ருப்பேன். நல்லா அதுக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்க வந்துச்சு. எப்படி நியூ இயர் போயிட்டுருக்கு. நான் வந்து வடை சாப்பிட்ருக்கேன், அதே சாப்பிட்ட வடை அதுக்கு இப்போ சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால என்ன பேசுனே தெரில. உண்மையாக சொல்லணும்னா இதோட நம்ம வந்து வீக்லி லைக் எங்கே வெளியே போனாலும் இதாட்டி வீட்டில் லைக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்தாலும் vlog போடுவோம். இந்த வருஷம் ரெஸ்டியூஷன்லாம் எடுத்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எடுத்துருக்கேன், பண்ணுவாங்கன்னு தெரில, பட் கண்டிப்பாக பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் நான் காட்டுறேன். அதாவது இந்த யூடியூப் சேனலுக்காக ஒன்று வாங்கியிருக்கோம். எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், ட்ரைபாட்ஸ் வாங்கணும். ஸோ அந்த ட்ரைபாட்ஸ் என்ன வாங்கணும், லைக் அன்பாக்ஸ் பண்ணது வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணி தான் லைக் இந்த ஸ்டாண்டே நிற்போம். நான் பேசிகிட்டு இருக்கிறதே அதில் தான் நிற்கிது, ஃபோனே அங்கே தான் நிற்கிது இல்லை. ஸோ அதனால் நான் அந்த அன்பாக்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ என்ன வாங்கணும் அதை பற்றி வேணால் நான் சொல்கிறேன். எந்த ட்ரைபாட்ஸ் வாங்கணும், லைக் அதுக்கு வேணால் ரிவ்யூ கொடுக்குறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அது ட்ரைபாட்ஸே நான் வந்து வீடியோவாக எனக்கு போடுறேன். ஓகேவா? ஏன்னா நியூ இயருக்கு எதனா நம்ம உருப்படியாக பண்ணணும்ல, பண்ணுறோம். அதுக்காக மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றது, இந்த டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வெளியே போகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வெளியெல்லாம் போகல, வீட்டில் தான் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நாங்கள் கொண்டாட போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி போகுது? சாரி, என்னோடய வீடியோவில் வந்து என்னோடய பேசுகிறதுல ஸோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி நாள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லி லாஸ்ட்டாக கமெண்ட்லாம் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து ட்ரைபாட்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம், பட் எனக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இதுதான், இது பேர் வந்து செல்ஃபி செட். அண்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட் கொடுத்துருவாங்க. இது வந்து எப்படி வரும்னா, இங்கே வந்து ஃபோன் வைக்கிற மாதிரி வரும். இதை வந்து பின்னாடி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அங்கே வந்து இதை டேக் பண்ணும். அதுக்கு இதில் வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் போய் ட்ரைபாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆன், இப்போ வந்து ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா ஆன் அர்த்தம். ப்ளூ கலர் லைட் எரியல, அதாவது நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியாது. உங்களுக்கு ஒரு இடம் யூஸ் பண்ணணும்னா வந்து இந்த ப்ளூ கலர் லைட் ஆன் பண்ணிவிட்டு, அதாவது இதை ஆன் பண்ணிவிட்டு தான் போயிட்டு கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் போய் ட்ரைபாட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இது யூஸ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு எங்கள் ஃபோன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் vlog எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணால் போதும். இது ஃபோட்டோ, வீடியோ எதனால எடுத்து ரெண்டுமே எடுக்கும் இது வந்து. அண்ட் இது வந்து 71 இன்ச் ட்ரைபாட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கிரவுண்ட்லேருந்து 71 இன்ச்சஸ் வரைக்கும் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கூட நீங்கள் எடுக்கலாம், ஹைட்டு வந்து நீங்கள் எடுக்கலாம். இதை வந்து நான் அதை வந்து ஹைட்டோட வச்சு காட்டுறேன். அண்ட் இது வந்து இது கீழே வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும், அண்ட் இங்கே வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ நான் கிரவுண்டில் வச்சு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி ஒன் டேலேயே வந்துடுச்சு. அது வெனஸ்டே ஆர்டர் பண்ணால் தேர்ஸ்டே கூட அப்படியே வந்துடுச்சு. ரிவ்யூஸ்லாம் பார்த்தா நாங்களும் ஆர்டர் பண்ணோம், பட் நல்லா தான் இருக்குது. இது வந்து நான் ஃபஸ்ட்டே இப்போ தான் யூஸே பண்ணுறோம். இந்த vlog எடுத்தலாம், நியூ இயர் vlog எடுத்தலாம். ஸோ நான் இதை கீழே வச்சுக்கிறேன், கட் பண்ணி இது வரைக்கும் எப்படி ஓப்பன் ஆகுது, எவ்வளோ இன்ச்சஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது காட்டுறேன். இது எப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி வச்சுட்டு இப்படி கீழே இருக்கும், இப்படி இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும், பிடிச்சிங்கனாலே வந்துடும். இப்படி கிரவுண்டில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இதுதான் மேக்ஸிமம். இப்போ வந்து நீங்கள் இங்கே டைட் பண்ணுறது இருக்குது.
$71 கரெக்டாக வரும். அது நீங்கள் வந்து நீங்கள் ஃபோனை வச்சுட்டு இது கூட அட்ஜஸ்டபிள் தான். இப்படி மேலே தூக்கினீங்கன்னா அப்படி உங்கள் ஃபோனுக்கு எடுக்கவே டைட்டாக இருக்கும். ஃபிக்ஸபிளாக பிடிச்சிடலாம். நான் கொஞ்சம் கீழே வச்சே சொல்கிறேன், ஏன்னா மேலே தான் டாப்பாக இருக்குது. இது வச்சுக்கிட்டு இந்த ஃபோனை கிளிக் பண்ணிட்டு வச்சுட்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ரிமோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து அண்ட் இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஒருத்தான ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு ப்ராடக்டோட லிங்க், இது வந்து இந்த லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். யாராவது ட்ரைபாட்ஸ் வந்து வாங்குற மாதிரி ஏதாட்டி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எனக்காக தான் இது என்ன வெந்துட்டுருக்கு. ஓ, முட்டை 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 வெந்துட்டுருக்கு, பாயில் ஆகிட்டுருக்கு. குக்கரில் என்ன வச்சுருக்காங்க, மட்டன். இப்போத்துக்கு இதான் ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணி கிண்டும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? அதுக்கு போய் மத்தியானம் லஞ்ச் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சு 1 hour later. காய்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிரியாணியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இது சீரக சம்பா அரிசியில் செஞ்ச பிரியாணி. அண்ட் பாய், இந்த நியூ vlog வந்து நல்லா போச்சு. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ், ஃபார் மோர் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.